உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 அக்டோபர் 2025 முதல் 16 நவம்பர் 2025 வரை. என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பணவரவில் தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் 7 என்ற தொகை முதலில் 6 என்ற தொகை, பிறகு அடுத்தது 1 என்ற தொகை. சந்தோஷப்படுங்கள். பிறகு கடந்த 17 அக்டோபருக்கு முன்பு வரையில் உங்களுக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பிரகாசம் தெரியும். இந்த மாதம் அனுபவிங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பிள்ளைகள் உடைய ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. கன்னி பெண்களாக இருந்தால் கற்பு நிலை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. காதல் கத்திரிக்காய்ன்னு ஏதாவது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான அதிகாரமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதன் பிறகு புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதற்கு மாறாக அபார்ஷன் நடக்கிறதுக்கு தான் அதிகாரம் உண்டு. பிறகு ஏதோ ஒரு தன்னை சுற்றி ஏதாவது செய்வினை கோளாறு செஞ்சிட்டாங்களான்ற அளவுக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வரும். ஏன்னா தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறோமேன்னு அந்த அமைப்பு, அந்த சிந்தனை உண்டு. அதன் பிறகு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகலாமான்ற அந்த நினைப்பும் உண்டு. அதற்கான முயற்சியும் எடுப்பீங்க. தொழிலில் மட்டும் கடுமையாக உழைப்பீங்க. பிறகு 5 நிலைகளில் சொல்கிறேன். கடந்த 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 வரலுமே தூர தேசத்துக்கு போகணும். சில பேர் போயும் இருப்பீங்க, சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகிருக்கும். கடுமையாக உழைக்கிறீங்க தொழிலில், அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரலை. இதுதான் 12 ஜூலையிலிருந்து 27 நவம்பர் வரலும் 2025. அதன் பிறகு 11 நவம்பர்லேருந்து கடுமையான பொருளாதார தட்டுப்பாடு வருகிறது. அதன் பிறகு 2 நவம்பர்லேருந்து பிள்ளைகள் விஷயத்தில் முன்னாடி இருந்த அந்த உடல்நல பாதிப்பு சரியாகிறது. இந்த நேரத்தில் 2 நவம்பருக்கு அப்புறமா கருத்தரிப்பதற்கு அதிகாரம் உண்டு. அது சிறந்த கருவாக பிற்காலத்தில் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு அடிப்படை ஜாதகமும் பார்த்துக்கணும். கொண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஞான ஜோதிடம் தெளிவு பெறுங்கள். காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அறிவது ஒன்றே. உங்களுக்கு 24 அக்டோபர் அதிலிருந்து கடன் வழக்கு நோய் அதிகரிக்கும் காலம். 28 அக்டோபர் 2025 அப்புறமா உங்களுக்கும் கடன்காரனுக்கு கைகலப்பு ஆகிறதுக்கும் சண்டை ஆகிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. 28 அக்டோபர் 2025க்கு பிறகு. ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான இந்த மிதுனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் நான் கூறினேன். மேலும் கடந்த 10 வருடங்களாக உங்களுக்கு பணவரவு நாட்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவுரையும் நான் அதில் கூறியிருக்கிறேன். பிறகு சந்திராஷ் நாட்களும் தருகிறேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாகி கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம்
பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.